ஸ்கூல் டேஸ்ல லஞ்ச் டைம் அப்போ என் ஃப்ரெண்டோட டேடி ஒரு பெரிய ஹாட் பாக்ஸ்ல சுட சுட ப்ரான் பிரியாணி கொண்டு வருவாரு. நாங்க எல்லாரும் அன்னைக்கு லஞ்சுக்கு அந்த பிரியாணி தான் சாப்பிடுவோம். ஸோ அவர் செய்யற பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரான்ஸே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன மாதிரியே உங்களுக்கும் ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா ப்ரான் எமோஜி கமெண்ட் பண்ணிருங்க. இல்ல உங்களுக்கு எல்லா சீ ஃபுட்மே பிடிக்கும்னா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. தென் ஒரு டேஸ்டியான ப்ரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊத்தி 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு சாப் பண்ணி வச்சிருந்த 5 ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு வதக்கிட்டு ஷோ பண்ற ஸ்பைசஸ் அண்ட் 3 கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். தென் ஒரு கை ஃபுல்லா கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கின அப்புறம் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சிருந்த 4 தக்காளி ஆட் பண்ணிட்டோம். ரிக்வயர்ட் சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் வதங்கின அப்புறம் ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன்ஸ் அண்ட் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அப்படியே சைட்ல நாங்க ஈரல் தொக்கும் பண்ணிக்கிட்டோம். மசாலா ஸ்மெல் போன அப்புறம் ப்ரான்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். ப்ரான்ஸ்ல மசாலா நல்லா இறங்கணும். அப்புறம் நாங்க 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணிருக்கோம். 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது ரைஸ் போட்டு 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி. அப்புறம் லாஸ்டா பனானா லீஃப்ல தான் போட்டு சாப்பிடணும். அப்பதான் டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும்.